Good morning students. Structural organization of animals அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். The variety in nature and habits of the animals in the biosphere are quite amazing and interesting. நம்மளோட நேச்சர் வித்தியாசமான ஹேபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் பயோஸ்பியரில் சர்வீஸ் பண்ணுது. இதை பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காகவும் வியப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. பயோஸ்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு ஸ்பீசிஸ் சர்வே பண்ணுறதுக்கு தேவையான ஆப்டான கண்டிஷன், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோஸ்பியர். லிவிங் ஸ்பீசிஸ் சர்வே பண்ணக்கூடிய அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன், that is called as the biosphere. Okay, then there occurs a great diversity in the habitat, structural organization and mode of reproduction between the animals existing on the earth. நம்மளோட ஏர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான உயிரினங்களும் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உடல் உறுப்பு சரி அந்த என்விரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தகவமைக்கப்பட்டிருக்கு, அடாப்டட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லோயர் கிளாஸஸ் ஆன்வர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த அனிமல் கிங்டம். இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டமில் லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். இப்போ கிங்டம் அனிமாலியா இஸ் டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ். இப்போ கிங்டம்னாலே 2 கிங்டம் இருக்குது, ஒன்று பிளான்ட் கிங்டம், இன்னொன்று அனிமல் கிங்டம். இப்போ நம்ம அனிமல் பற்றி பார்க்குறதுனால கிங்டம் அனிமாலியா அப்படின்னா இது 2 மெயின் கேட்டகரியாக குரூப்பாக டிவைடட் ஆகுது. That is invertebrates and vertebrates. Invertebrates அப்படின்னா என்ன அர்த்தம், absence of the vertebral column, முதுகெலும்பற்றவை அப்படின்னு சொல்லலாம். தென் chordates and vertebrates அப்படின்னா presence of the vertebral column. ஓகேங்களா? முதுகெலும்பற்றவை முதுகெலும்புள்ளவை அப்படின்னு 2 குரூப்பாக கிங்டம் அனிமாலியா என்ன ஆகுது, டிவைடட் ஆகுது. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக லீச் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வேர்டிபிரேட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக ரேபிட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா லீச் அப்படின்றது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா ஃபைலம் அனலிடா. இப்போ இன்வெர்டிபிரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே நமக்கு ஃபைலம் புரோட்டோசோவா, அடுத்து போரிஃபெரா, சீலண்டரேட்டா, சினிடேரியா, இது மாதிரி நிறைய டைப்ஸ் படிச்சிருக்கோம். சீலண்டரேட்டா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த சினிடேரியா அப்படின்னும், அடுத்து பைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கல்மின்தஸ், அடுத்து அன்னலிடா படிச்சிருக்கோம். ஆமாவா? இந்த அன்னலிடாவில் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் எர்த் வார்ம் எக்ஸாம்பிளாக படிச்சிருப்போம். இப்போ 10th ஸ்டாண்டர்டில் நமக்கு இன்வெர்டிபிரேட்ஸுக்கு லீச்சை ஃபைலம் அன்னலிடாவிலேருந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வேர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெல்வர்ஸ்டாக கார்டேட்ஸ் பற்றி தெரியும். யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, ஹெமிகார்டேட்டா அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதுலலாம் லிட்டில் பிட் என்னாகும், நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் வெர்டிபிரேட் அப்படின்னா வெள்ளா நோட்டோகார்ட் வெர்டிபிரல் காலமாக என்ன ஆயிருக்கும், கன்வெர்டட் ஆகிருக்கும். அதில் வெர்டிபிரேட்ஸில் 5 கிளாஸஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஷ்ஷஸ், அடுத்து ஆம்பிபியன்ஸ், அடுத்து ரெப்டைல்ஸ், அடுத்து ஏவ்ஸ், அடுத்து மேமல்ஸ். அந்த மேமல்ஸில் தான் என்ன வருது, ரேபிட் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த வெர்டிபிரேட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக ரேபிட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் மார்ஃபாலஜி அண்டு அனாட்டமி. தட் மீன்ஸ் வாட்? மார்ஃபாலஜினா அப்படின்னா என்ன? டு ஸ்டடி த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் அஸ் த மார்ஃபாலஜி. ஒரு உயிரினத்தின் வெளிப்புற தோற்றத்தை பற்றி படிக்கக்கூடியதுக்கு பேர் தான் மார்ஃபாலஜி. ஓகேங்களா? அனாட்டமி மீன்ஸ் வாட்? டு லேர்ன் டு ஸ்டடி த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் அஸ் த அனாட்டமி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்வெர்டிபிரேட்டாவுக்கு லீச் எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம் இல்லையா? அந்த லீச்சோட மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி, அதனோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அஸ் வெல் அஸ் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த லீச்சோட சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த இந்தியன் கேட்டல் லீச்சஸ். லீச்சோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா ஹிருடினேரியா கிரானுலோசா. அதனோட சயின்டிஃபிக் நேம் ஹிருடினேரியா கிரானுலோசா விச் பிலாங்ஸ் டு த ஃபைலம் அனலிடா. இது இப்போ தான் நான் ஒன்லி ஐ டோல்டு அனலிடா அப்படின்னாலே செக்மெண்டட் வார்ம்ஸ், கண்ட அமைப்பை உடைய புழுக்கள், மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் பாடிஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா? then metamerically segmented worms with well developed organ systems. இதுதான் என்னது, லீச்சை பற்றியும் இந்த ஃபைலம் அனலிடாவுக்கு இது வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஃபைலம் அனலிடா. இப்போ பேசிக்காக ஹைரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். க்ரைட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன். அதே மாதிரி இந்த டாக்ஸானமிக் பொசிஷனில் இந்த லீச்சை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, இந்தியன் கேட்டில் லீச்
லீச்சை பார்க்க போகிறோம். டாக்ஸானமிக் பொசிஷன் அதில் என்னது ஃபைலம் அனலிடா, கிளாஸ் ஹிருடுனேரியா, ஆர்டர் கேந்தோடெலிடா, எப்படி வாசிக்கணும் கேந்தோடெலிடா, தென் ஜீனஸ் ஹிருடுனேரியா, ஸ்பீசிஸ் கிரானுலோசா. சரிங்களா, ஜீனஸ் ஹிருடுனேரியா அண்டு ஸ்பீசிஸ் கிரானுலோசா. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளோட சயின்டிஃபிக் நேம் ஹோமோ செப்பியன்ஸ். நம்ம ஹோமோ அப்படின்றத ஜீனஸ்ன்றதும் செப்பியன்ஸ் அப்படின்றத ஸ்பீசிஸ் நேம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த லீச் இந்தியன் கேட்டில் லீச்சோட சயின்டிஃபிக் நேம் ஹிருடுனேரியா கிரானுலோசா. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் நாம் அதனுடைய ஹேபிட் அண்ட் ஹேபிடேட், அதனுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய வாழிடம், அதை பற்றி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான இடங்களில் இது இருக்கும், இதனுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தென் ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் ஃபவுண்ட் இன் இந்த ஹிருடுனேரியா கிரானுலோசா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபவுண்ட் இன் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா. இந்த மாதிரியான நாடுகளில் இந்த லீச் என்னது ஹிருடுனேரியா கிரானுலோசா இருக்குது. ஓகேங்களா. தட் இட் லிவ்ஸ் இன், இது எந்த மாதிரியான இடங்களில் வாழும், ஃப்ரெஷ் வாட்டர், பாண்ட்ஸ், லேக்ஸ், ஸ்வாம்ஸ் அண்ட் சோலோ ஸ்ட்ரீம், ஆறு, ஏரி, குளம், குட்டை, மெதுவாக நீர் சொல்லக்கூடிய ஓடைகள், ஸ்லோவாக வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரி இடங்களில் இந்த லீச் என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. இட்ஸ் எ எக்டோபாரசைட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்டோபாரசைட் அப்படின்னா வெளியில் இருந்து, பாரசைட் அப்படின்னாலே ஒட்டுண்ணி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹெட் லவ்ஸ் இருக்குது. இட்ஸ் எ எக்டோபாரசைட் தட் சக்க பிளட், நம்மளோட பாடியிலேருந்து இது என்ன பண்ணிடுது, பிளட்டை சக் பண்ணிக்கிறது வெளியில் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த எக்டோபாரசைட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எண்டோபாரசைட்? நம்ம ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸில் டேப் ஃபார்ம் படிச்சிருக்கோம்ல, இட்ஸ் எண்டோபாரசைட். இது என்ன பண்ணுது, நம்ம பாடிக்குள்ளே இருந்து நமக்கு தெரியாமல் உள்ளே ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுது, நரிஷ்மெண்ட்டை என்ன பண்ணிக்கிறது, பிளட்டை சக் பண்ணி எடுத்துக்கிறது. ஓகேங்களா. இப்போ எக்டோ மீன்ஸ் வாட், புற ஒட்டுண்ணி. புற ஒட்டுண்ணின்னா என்ன அர்த்தம், வெளியில் இருந்து நம்மளோட பிளட்டை சக் பண்ணி இது என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. தட் இஸ் கால்ட் அஸ் த எக்டோபாரசைட். அண்ட் சாங்கினிவோரஸ் இன் நேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது என்ன பண்ணுது, எக்டோபாரசிட்டிக்காக இருக்கு இல்லையா, யார்கிட்டலேருந்தெல்லாம் இது பிளட்டை ஃபீட் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்னா வாட்டர் பாடிஸில் இருக்கும்போது ஃபிஷ்ஷஸோட பாடியிலேருந்து, ஃப்ராகோட பாடியிலேருந்து பிளட்டை சக் பண்ணி எடுத்துக்கிறது. இதுவே லேண்ட்லலாம் இருந்தது அப்படின்னா கேட்டில் அண்ட் ஹியூமன், என்னது நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆறு, ஏரி, குளங்கள் அந்த நியரஸ்ட்டாக, இல்லை வெளியில் கால்நடைகள், ஆடு, மாடு, மனிதர்கள், இவங்களோட பாடியெல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு அதிலிருந்து ரத்தத்தை என்ன பண்ணிடுது, உறிஞ்சி எடுத்துக்கிறது. இப்போ எப்படி பிளட் பக்கு, மூட்டை பூச்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது நம்மளோட ஸ்கின்ல ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுது, நம்ம பிளட்டை அப்படியே சக் பண்ணி எடுத்துக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஹிருடுனேரியாவும் என்ன பண்ணுது அப்படின்னா எக்டோபாரசைட்டாக சக்கஸ் உதவியினால் நம்மளோட ஸ்கின்னை அடிகர் பண்ணி அங்கேருந்து பிளட்டை உறிஞ்சி எடுத்துக்கிறது. இட் இஸ் அ சாங்கினிவோரஸ் இன் நேச்சர். சாங்கினிவோரஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னா பிளட் சக்கிங் நேச்சரை தான் நம்ம சாங்கினிவோரஸ். பேசிக்காக நம்ம ஹெர்பிவோரஸ், ஆமினிவோரஸ் இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம், ஆமாவா. ஆனால் இங்கே வித்தியாசமாக என்ன படிக்கிறோம், சாங்கினிவோரஸ். சாங்கினிவோரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், பிளட் சக்கிங். ஹெர்பிவோரஸ் அப்படின்னா பிளான்ட் ஈட்டிங் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா. இப்போ சாங்கினிவோரஸ் அப்படின்னா பிளட் சக்கிங் இன் நேச்சர். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த பக்கத்தில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ஹிருடுனேரியா இந்த ஏரியாஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரியான பிளேசஸில் இருக்கும். இது ஒரு எக்டோபாரசைட். இது சாங்கினிவோரஸ் அப்படின்னா பிளட் சக்கிங் இன் நேச்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இதனோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. நவ் ஒன்லி ஐ டோல்ட் இட். மார்ஃபாலஜி மீன்ஸ் வாட், டு லேர்ன் த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் அஸ் த மார்ஃபாலஜி. இப்போ மார்ஃபாலஜி ஃபார்மெட்டில் வெளிப்புற தோற்றத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனோட ஷேப் அண்ட் சைஸ் எப்படி இருக்குது, அது என்ன வடிவத்தில் எவ்வளவு சைஸில் இருக்குது அப்படின்ற ஃபஸ்ட்டையும், அடுத்து கலரேஷன், இது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் பார்க்கும்போது என்ன கலராக இருக்குது, அடுத்து இதனோட பாடியில் எத்தனை கண்டங்கள், எத்தனை செக்மெண்டடாக அதனோட பாடி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், ரிசபெட்டாஸ் அப்படின்னா ஸ்டிமுலஸ், அதாவது உணர்ச்சி உறுப்புகள். இப்போ நம்ம ஸ்கின்னு 5 சென்சரி ரிசபெட்டாஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல, உணர்ச்சி உறுப்புகள். என்விரான்மெண்ட்லேருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு இதனோட பாடியில் உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த ரிசபெட்டாஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எப்படி என்விரான்மெண்ட்லேருந்து இது ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணுது அப்படின்றது தான் என்னது ரிசபெட்டாஸ். சரிங்களா. அடுத்து சக்கஸ்.
இது பிளட்டை சக் பண்ணுறதுக்கு இதனோட பாடியில் ஆன்டீரியர் அஸ் வெல் அஸ் த போஸ்டீரியர் அப்படின்னு 2 சக்கஸ்னால் என்ன சொல்லலாம்னா உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உறிஞ்சிகள் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதைத்தான் நம்ம எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். தென் ஷேப் அண்ட் சைஸ். இதனோட ஷேப் எப்படி இருக்கும்? த பாடி ஆஃப் லீச் இஸ் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மென்மையானதாக இருக்கும். வேர்மிஃபார்ம்னா புழு வடிவத்தில் இருக்கும். எலாங்கேட்டர் நீளமானதாகவும் குட்டி குட்டி செக்மெண்ட்ஸ் கண்ட அமைப்புகளோட உடையதாகவும் இருக்கும். ஓகேங்களா. தென் இது இட் பிகம்ஸ் ரிப்பன் ஷேப். இது எப்படி இருக்குது அப்படின்னா ரிப்பன் ஷேப்பில் இருக்குது. தென் எக்ஸ்டாண்டட் நீட்சி அடையும் போது இது வந்து ரிப்பன் வடிவத்தில் இருக்கும். தென் கான்ட்ராக்ட் ஆகும்போது சுருங்கும் போது இது சிலிண்டரிக்கல் வடிவத்தில் இருக்கும். தட் மீன்ஸ் விரிவடையும் போது ரிப்பன் ஷேப்லையும் கான்ட்ராக்ட் சுருங்கும் போது வந்து என்ன ஆகும் சிலிண்டரிக்கல் ஷேப்லையும் இது காணப்படும். சரிங்களா. லீச்சஸ் மே க்ரோ 35 சென்டிமீட்டர் லென்த்து. இது 35 சென்டிமீட்டர் லென்த்து வளரக்கூடியது. அப்போ ஷேப் அண்ட் சைஸ் அப்படின்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், புழு வடிவத்தில் இருக்கும், நீளமானதாக இருக்கும், செக்மெண்டடாக இருக்கும். எக்ஸ்டெண்ட் விரிவடையும் போது ரிப்பன் மாதிரியும் சுருங்கும் போது சிலிண்டரிக்கல் ரவுண்டாகவும் வந்து என்ன பண்ணும் இருக்கும் 35 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கலரேஷன். தென் டார்சல் சர்ஃபேஸ். இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டார்சல் அஸ் வெல் அஸ் த வென்ட்ரல்? இப்போ இதுதான் லீச் அப்படின்னா இதனோட மேல் பகுதியை டார்சல் அப்படின்னு சொல்கிறோம், கீழ் பகுதியை வென்ட்ரல்னு சொல்கிறோம். ஃப்ரண்ட் போர்ஷனை ஆன்டீரியர்னு சொல்கிறோம், பேக் சைடை வந்து போஸ்டீரியர்னு சொல்கிறோம். மேலே இருந்தால் டார்சல், கீழே இருந்தால் வென்ட்ரல். ஓகேங்களா. இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர். ஓகேங்களா. தென் இப்போ நம்மளோட கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் பகுதியை டார்சல், கீழே உள்ளங்கை அப்படின்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் த வென்ட்ரல். இப்போ ஆர்ம்ஸ் அந்த ஃப்ரண்ட்டில் நெயில் இருக்கக்கூடிய பகுதியை ஆன்டீரியர்னு சொல்கிறோம், இந்த எண்டிங் பாம் இருக்கக்கூடிய பகுதியை போஸ்டீரியர். அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. தென் டார்சல். இதனுடைய கலர் எப்படி இருக்கும்? டார்சல் சர்ஃபேஸ் இஸ் ஆலிவ் க்ரீன். மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக க்ரீன் இன் நேச்சரில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் மிஸ் ஒரு இன்ட்ரடக்ஷனில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. ஆலிவ் க்ரீன் இன் கலர். மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன் இன் கலரில் இருக்கும். வென்ட்ரல் சர்ஃபேசஸ்னால் கீழ்ப்பகுதி. இப்போ பாம்பு இதெல்லாம் பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தோம்னா மேலே ஒரு கலராக இருக்கும், பின்னாடி பக்கம் திருப்பி போட்டோம்னு பார்த்துக்கோங்க கீழ்ப்பகுதியில் ஒரு மாதிரி பேல் இன் கலரில் இருக்கும். அதே மாதிரி இதனோட டார்சல் சர்ஃபேஸ் ஆலிவ் க்ரீன் இன் கலர். அந்த வென்ட்ரல் சர்ஃபேஸ் இஸ் ஆரஞ்ச் எல்லோ. வென்ட்ரல்னால் கீழ்ப்பகுதி. அது எப்படி இருக்கும்? ஆரஞ்ச் எல்லோ ஆர் ஆரஞ்ச் ரெட் இன் கலரில் இருக்கும். ஏன் மிஸ் எல்லோ ஆர் ரெட் இன் கலர்னால் ஏன்னா இதனோட ஃபுல்லுமே இது பிளட்டை மட்டும்தான் என்ன பண்ணுது டைரெக்டாக சக் பண்ணுது. இதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் வெரி வெரி புவர். ஏன்னா இது டைரெக்டாகவே பிளட்டை சக் பண்ணுறதுனால இதனுடைய சிஸ்டம்ஸ் அவ்வளோ வெல் டெவலப்டு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மலாம் ஃபுட்டை இன்டேக் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம்ஸ் மூலமாக அதை நம்ம வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அதை பிளட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது அப்படி கிடையாது. இது டைரெக்டாகவே இது பிளட்டாகவே என்ன பண்ணிக்கிறது ஹோஸ்ட்டிருந்து எடுத்துக்கிறது. ஓகேங்களா. தென் அந்த அதனுடைய வென்ட்ரல் சர்ஃபேசஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ ஆர் ஆரஞ்சு ரெட் இன் கலரில் வந்து என்ன இருக்குது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் செக்மெண்டேஷன். தேர்ட் இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியில் தேர்ட் சைடு ஹெட்டிங் பார்த்துட்ருக்கோம். இப்போ செக்மெண்டேஷன்னா இப்போ பேசிக்காகவே ஃபைலம் அன்னலிடா அப்படின்னா மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் பாடி, தட் இஸ் கால்ட் அஸ் த என்னது அன்னலிடா. இப்போ செக்மெண்டேஷன் மெட்டாமெரிசம்னா கண்ட அமைப்பு. பேசிக்காக இதனோட பாடியில் பார்த்தீங்கன்னா 33 செக்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் அடுத்து ஈச் செக்மெண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் ஆர் அரேஞ்ச்டு ஒன் பிஹைண்ட் த அதர். ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் இப்போ மேலேருந்து வரிசையாக இப்போ பாருங்களேன் இந்த பிக்சரை எப்படி இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் மேலேருந்து 1 by 1 இப்போ ஒவ்வொன்றா அப்படியே ஒவ்வொன்றா 1 by 1 என்ன ஆகிட்டுருக்கு அப்படியே வரிசையாக 33 செக்மெண்ட்ஸும் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் 1 by 1 வந்து என்ன ஆயிருக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு. தட் இஸ் என்னது 33 செக்மெண்ட்ஸ். பாருங்கள் the segments are arranged one behind the other. Each segment is further superficially subdivided into rings or annuli. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்களேன் இப்போ இந்த இடத்துல இப்போ இதுதான் வந்து என்னது ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி 33 செக்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் ஃபர்தராக எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இதுதான் ஒரே ஒரு செக்மெண்ட். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலி நிறைய ஆனுலஸ் குட்டி குட்டி இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து மொத்தம் 33 செக்மெண்ட்ஸ், இது ஹோல் பாடி. ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரே செக்மெண்ட்டை மட்டும்
மட்டும் மிஸ் எடுத்திருக்கேன். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ஒரே ஒரு செக்மெண்ட், இதுக்குள்ளே நிறைய ஆனுலை ரிங் லைக் சப்டிவிஷன்ஸ் வந்து இதில் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். திரும்ப சொல்கிறத நல்லா கவனிங்க. என்ன சொல்லிட்டு இருக்கேன் மிஸ்ஸு அப்படின்னா, இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆனுலை வந்து என்ன ஆயிருக்கு, குட்டி குட்டியாக வந்து என்ன ஆயிருக்கு, சப்டிவைடட் ஆயிருக்கு. இதுக்கு தான் ரிங்ஸ் ஆர் ஆனுலை அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ டெம்பரவரி கிளைட்டலம் இஸ் ஃபார்ம்ட் ஆன் த செக்மெண்ட். இப்போ பேசிக்காக கிளைட்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளைட்டலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து எர்த்வார்ம் படிக்கும்போது என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, கிளைட்டலம் அப்படின்னா என்னென்னு படிச்சிருக்கோம். எர்த்வார்மில் அதனுடைய கொக்கூன் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய ஏரியாவை தான் நம்ம கிளைட்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த லீச்சில் செக்மெண்ட் 9 to 11 கிளைட்டலம் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கிளைட்டலம் மீன்ஸ் வாட் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ஹெர்மோபோரைட், மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்ற செக்ஸஸ் வந்து செப்பரேஷன் கிடையாது இதில். அப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காப்புலேஷன், அதை நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பார்ப்போம். இந்த கிளைட்டலம் அப்படின்னா டெம்பரவரியாக கொக்கூன், அதாவது யங் ஃபார்மட்டை அந்த எக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கொக்கூன். அப்போ அது ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோடனையும் அந்த எக் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கிளைட்டல்லா ரீஜியனில் வந்து என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? விச் இஸ் மீன் டு த ப்ரொடியூஸ் கொக்கூன் டியூரிங் த ப்ரீடிங் சீசன். இனப்பெருக்க காலத்தில் டெம்பரவரியாக அந்த கிளைட்டல்லம் ரீஜன் வந்து எப்படி இருக்கும், தடிச்சு காணப்படும். அந்த கொக்கூனுக்குள்ளே தான் என்னது யங் ஃபார்மட் வந்து என்ன ஆகும் இருக்கும். ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, செக்மெண்ட்ஸ் ஆஃப் லீச். இப்போ பேசிக்காக பாருங்கள், 33 செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 33 செக்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாடி செக்மெண்ட்ஸ் வந்து 33, இட்ஸ் ஓகே. ஆன்டீரியர் சக்கர், ஆன்டீரியர்னால் மேலே முன்னாடி பகுதி, இப்போ தான் மிஸ் சொன்னேன். ஆன்டீரியர்னால் ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? அந்த இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சக்கர்னால் உறிஞ்சிகள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மவுத், ஐஸ் 1 to 5th செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து போஸ்டீரியர் சக்கர் வந்து 27th 33rd செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. ஃபேரிங்ஸ் அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் தெரியும், இட்ஸ் அ காமன் பாத்வே அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இது வந்து என்னது 5th to எத்தனாவது செக்மெண்ட், 8th செக்மெண்ட்டில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கிராப் அப்படின்னா ஸ்டமக்குக்கு ஃப்ரண்ட்டாக இருக்கக்கூடியதான் கிராப்பு. ஏன்னா நமக்கு வந்து ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து ஈசோபேகஸ், அடுத்து ஸ்டமக் வந்துடும். நமக்கு மேஜராக டைஜஷன் ஸ்டமக்கில் தான் அக்கர் ஆகும். இதுவே டைரெக்டாகவே பிளட்டை எடுத்துக்கிறதுனால டெம்பரவரியாக அந்த பிளட்டை ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டமக் பாட்டு கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த கிராப். அது வந்து 9th to எந்த செக்மெண்ட், 18th செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து ஸ்டமக் வந்து 19th. இண்டஸ்டைன் வந்து 10 to 22nd செக்மெண்ட்டில் வந்து என்னது, இண்டஸ்டைன் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டம் ஆனஸ். நம்ம லார்ஜ் இண்டஸ்டைனில் படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம இதை டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எலாபரேட்டடாக பார்ப்போம். ஓகேங்களா? 23rd to 26th செக்மெண்ட்டில் ரெக்டம் இருக்குது. ஆனஸ் 26th செக்மெண்ட்டில் இருக்குது. இப்போ நெப்ரீடியோ ஃபோர்ஸ் அப்படின்னா, நெப்ரீடியா அப்படின்றது என்ன அப்படின்னா இதனுடைய எக்ஸ்க்ரீட்டரி பார்ட்டு, கழிவு நீக்க உறுப்பு, அதை தான் நெப்ரீடியோ ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. நெப்ரீடியா அதுதான் அதனுடைய எக்ஸ்க்ரீட்டரி ஃபார்மட்டு. போஸ் அப்படின்னா துளைகள், அதன் வழியாக அதனுடைய அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை அது வெளித்தள்ளுது. ஸோ 6th to 22nd செக்மெண்ட்டில் நெப்ரீடியோ ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது 17 pairs இருக்குது. அடுத்து மேல் ஜெனிட்டல் போர் அப்படின்னா ஆண் இனப்பெருக்க துளை, அது வந்து 10th செக்மெண்ட்லையும், ஃபீமேல் ஜெனிட்டல் போர் வந்து 11th செக்மெண்ட்லையும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, செக்மெண்டேஷனில் மெட்டாமெரிசம் அப்படின்னா கண்ட அமைப்பை உடைய புழுக்கள். இதனோட பாடியில் லீச் ஹிருடினேரியோட பாடியில் 33 செக்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து இன்டர்னலி சப்டிவைடட் ஆகி ரிங்ஸ் ஆர் ஆனுலையாக வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். 9th to 11th செக்மெண்ட்டில் கிளைட்டல்லம்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியா தான் ப்ரீடிங் சீசனில் கொக்கூனை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ரிசபெட்டாஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிசபெட்டாஸ்? ரிசபெட்டாஸ் அப்படின்னா ரிசீவ் த, அதாவது சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் கால் த ரிசபெட்டாஸ். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்னது நம்பர் ஆஃப் சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதை தான் நம்ம ரிசபெட்டாஸ், என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை, உணர்ச்சிகளை வாங்கக்கூடிய உறுப்பாக இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிசபெட்டாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆன் த டார்சல் சைட் தெர் ஆர் 5 pairs ஆஃப் ஐஸ். டார்சல் சைடுன்னு என்ன சொல்லியிருந்தேன், மேல் பகுதி. அதில் 5 pairs ஆஃப் ஐஸ் ஆன் ஃபஸ்ட் 5 செக்மெண்ட்ஸ். மொதல் 5 செக்மெண்ட்ஸில் pairs ஆஃப் 5, மொதல் 5 செக்மெண்ட்டில் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்றுன்னு 5 pairs, டோட்டலி 10 ஐஸ் வந்து இதுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், then each segment be a number of sensory projections called the receptor. இப்போ இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து என்ன ஆயிருக்கு, நிறைய சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ரிசபெட்டாஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அ செகண்ட் பாயிண்ட்.
சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் கால் த ரிசெப்டார்ஸ். உணர்ச்சியை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த உணர்ச்சி உறுப்புகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிசெப்டார். ஒவ்வொரு கண்டத்திலும் அதுக்கு வந்து என்ன பண்ணுது, சென்சரி ரிசெப்டார்ஸ் வந்து என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்து இப்போ மிஸ்ஸு ப்ரீவியஸில் என்ன சொல்லியிருந்தேன், ஆனுலை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ இந்த பிக்சர் பாருங்களேன், இந்த பிக்சரில் இப்போ இது ஒரு செக்மெண்ட், இடையில கொடையாக குட்டி 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 புள்ளியாக வச்சுருக்காங்களே, தட் இஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு ஆனுலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ஃபுல் கோடு வந்திருக்கு, இங்கே ஒரு ஃபுல் கோடு வந்திருக்கு, ரெண்டுக்கு நடுவில் குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இது மட்டும் ஒரு செக்மெண்ட், இந்த ரெண்டு கோடுக்கு இடையில இருக்கிற செக்மெண்ட், அதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டியாக இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆனுலை. ஒவ்வொரு ஆனுலையிலையும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆனுலார் ரிசெப்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு செக்மெண்ட்டில் ஃபுல்லும் சென்சரி ரிசெப்டார்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆனுலையிலையும் ஆனுலார் ரிசெப்டார்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, லொக்கேட்டட் ஆயிருக்கு. ஈச் ஆனுலஸ்லையும். ஓகேங்களா. செக்மெண்ட்ஸில் செக்மெண்டார் ரிசெப்டார்ஸும் ஆனுலையில் ஆனுலார் ரிசெப்டார்ஸும் வந்து என்ன ஆயிருக்கு, லொக்கேட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஆனுலார் ரிசெப்டார்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ஈச் ஆனுலஸ் அண்ட் செக்மெண்டல் ரிசெப்டார்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த ஃபர்ஸ்ட் ஆனுலஸ் ஆஃப் த ஈச் செக்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஆனுலஸ்லையும் ஒவ்வொரு ரிசெப்டார்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆனுலையில் அந்த ஒவ்வொரு ஆனுலஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு செக்மெண்ட்டில் 1 2 3 நிறைய ஆனுலஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும்ல, அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆனுலஸில் செக்மெண்டால் ரிசெப்டார்ஸ் இருக்கும். மிச்ச எல்லா ஆனுலஸ்லையும் ஆனுலார் ரிசெப்டார் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மிஸ் பேசுகிறது புரியுதான்னு பாருங்கள். ஒரு செக்மெண்ட்னால் ஒரு பார்ட்டு, இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரினா ஒரு செக்மெண்ட்டில் இப்போ 10 ஆனுலைஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு 10 ஆனுலஸ்லையும் ஆனுலார் ரிசெப்டார் இருக்கும். ஆனால் இப்போ 10 ஆனுலஸ் சேர்ந்ததே ஒரு செக்மெண்ட்டு. இப்போ அந்த செக்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஆனுலையில் மட்டும்தான் செக்மெண்டல் ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள், தென் ஆனுலார் ரிசெப்டார்ஸ் இஸ் ஈச் ஆனுலஸ், செக்மெண்டல் ரிசெப்டார்ஸ் ஆன் ஃபஸ்ட் ஆனுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட். மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் சக்கஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சக்கஸ், உறிஞ்சிகள். லீச் ஹேஸ் 2 suckers, that is called as the anterior as well as the posterior sucker. The sucker located on the anterior end, anterior endல இருந்தது அப்படின்னா that is இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் லீச்சோட பாடி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இதை ஆன்டீரியர் அண்ட் இதை போஸ்டீரியர்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஆன்டீரியர் சக்கர், இந்த இடத்துல இருக்கிறது என்னது, போஸ்டீரியர் சக்கர். ஓகேங்களா. ஆன்டீரியர் சக்கர் located. இப்போ the sucker located on the anterior end is called as the anterior sucker or oral suckers. It's occupy the first 5 segments. இது எங்கே இருக்குது, முதல் 5 செக்மெண்ட்ஸில் இந்த anterior suckers வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. then occupying the first 5 segments. The posterior suckers is formed by the fusion of last 5 segments. தென் இப்போ ஆன்டீரியர் சக்கர் அப்படின்றது ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த ஆன்டீரியர் சக்கரோட ரோல் என்ன அப்படின்னா, ஹெல்ப்ஸ் இன் ஃபீடிங். அப்படின்னா என்ன அர்த்தம், பிளட்டை சக் பண்ணி உறிஞ்சுறதுக்கு இந்த ஆன்டீரியர் சக்கர் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து எண்டிங்கில் இருக்கக்கூடியது போஸ்டீரியர் சக்கர். லாஸ்ட் 7 செக்மெண்ட் ஃபியூஸ் ஆகி கிடைக்கக்கூடியதான் வந்து என்னது, போஸ்டீரியர் சக்கர். இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் த லாஸ்ட் 7 செக்மெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த ஆன்டீரியர் சக்கரோட ரோல் என்ன பார்த்தோம், ஹெல்ப் இன் ஃபீடிங் பார்த்தோம். வைல் போத் த சக்கர்ஸ் ஆர் ஹெல்ப் இன் த அட்டாச்மெண்ட் அண்ட் த லோக்கமோஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன்டீரியர் சக்கர் வந்து ஃபீடிங்க்கு உதவுது, போஸ்டீரியர் சக்கர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சக் பண்ணும்போது சப்ஸ்ட்ராட்டத்தை பிடிச்சிக்கிறதுக்கும் இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கும் உதவுது. ஸோ ஆன்டீரியர் சக்கரோட ரோல் வந்து ஃபீடிங், போஸ்டீரியர் சக்கரும் ஆன்டீரியர் சக்கரும் சேர்ந்து போத் த சக்கர்ஸ் ஹெல்ப் இன் த அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் மீன்ஸ் வாட், இப்போ ஒரு சப்ஸ்ட்ராட்டம் ஒரு ஹோஸ்டோட பாடியை நல்லா பிடிச்சிக்கிட்டால் தான் அதுலேருந்து பிளட்டை வந்து என்ன பண்ண முடியும், சக் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் த அட்டாச்மெண்ட். அட் த சேம் டைம் லோகமோஷன் பண்ணும்போது சப்ஸ்ட்ராட்டத்தை பிடிச்சிக்கிட்டு நகர்றதுக்கும் இந்த சக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நத்திங் பட் இட்ஸ் அ வெரி ஈஸி கான்செப்ட். சக்கர்ஸ்னால் 2 சக்கர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருந்தால் ஆன்டீரியர் சக்கர், எண்டிங்கில் இருந்தால் போஸ்டீரியர் சக்கர். ஆன்டீரியர் சக்கர்ன்ற ஃபீடிங்க்கு உதவுது, இது ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸ்குள்ளே இருக்குது. போஸ்டீரியர் சக்கர்ன்றது லாஸ்ட் 7 செக்மெண்ட்ஸில் இருக்குது. இது வந்து அட்டாச்மெண்ட்டுக்கும் லோகமோஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட்ஸ் ஆல். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம லீச்சோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் லீச் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் இந்த பிக்சர் கிளியராக இருக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் ஐ இருக்குது. ஓகே,
இங்கே ஃப்ரண்ட்டில் ஆன்டீரியர் சக்கர். இப்போ இது ஆன்டீரியர் ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷன், இதுதான் ஆன்டீரியர், இதுதான் போஸ்டீரியர். ஆன்டீரியரில் இருக்கிறது ஆன்டீரியர் சக்கர், போஸ்டீரியரில் இருக்கிறது போஸ்டீரியர் சக்கர். ஒவ்வொரு பாடியிலையும் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் செக்மெண்டல் ரெசபெட்டாஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நெப்ரிடியோ ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். நெப்ரிடியோ ஃபோர்ஸ் வந்து 6th செக்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 17 pores இருக்குது. அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை இந்த போர் வழியாக நெப்ரிடியாஸ் வந்து என்ன பண்ணுது, வெளித்தள்ளுது. தட் இஸ் கால்ட் அஸ் த நெப்ரிடியோ ஃபோர்ஸ். அடுத்து நம்ம எக்ஸ்டர்னல் அப்பேச்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் மேல் ஜெனிட்டல் அப்பேரட்டஸ் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேரட்டஸோட பொசிஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மவுத் எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு, த மவுத். ஆமாவா? இந்த மவுத் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர். இப்போ இதுதான் ஆன்டீரியர் சக்கர். இதனோட மையப்பகுதியில் தான் என்ன ஆயிருக்கு, மவுத் லொக்கேட்டட் ஆகிருக்கு. அடுத்து ஆனஸ். ஆனஸ் எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு, இங்கே இருக்குது ஆனஸ். ஓகேங்களா? இந்த ஆனஸ் இஸ் a ஸ்மால் அப்பேச்சர் ஓப்பன் ஆன் த மிட் டார்சல் சைடு. இப்போ இது டார்சல், இது வென்ட்ரல். மேலே இருந்தால் டார்சல், பின்னாடி பக்கம் இருந்தால் இது வென்ட்ரல். இப்போ பாருங்களேன், இது டார்சல் வியூ, இது வென்ட்ரல் வியூ, இது ஃபுல் பொசிஷன் ஆன்டிடியூ. இது அப்படியே திருப்பி போட்டோம்னா அதான் வந்து என்னது, வென்ட்ரல் பொசிஷன். ஓகேங்களா? தென் ஆனஸ் வந்து மிட் டார்சல் சைடு, இங்கேருந்து இது டார்சலு, பின்னாடி இருக்கிறது வென்ட்ரல். ரெண்டுக்கும் நடுவில் இந்த என்ன சொல்லலாம், மேலுக்கும் பின்னாடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து அதான் மிட் டார்சல் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து என்னது, ஆனஸ் 26th செக்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குது, லொக்கேட்டட் ஆகிருக்கு. இப்போ பேசிக்காக ஹிர்டன் ஏரியாவில் எத்தனை செக்மெண்ட் இருக்குது, 33 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் 26th செக்மெண்ட்டில் மிட் டார்சல் சைடில் மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் கிடை பகுதியில் என்ன ஆகுது, ஆனஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நெப்ரிடியோ ஃபோர்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட் இட். ஃபைலம் அன்னலிடாவோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் அப்படின்னு நம்ம நெப்ரிடியாவை சொல்லலாம். இப்போ நமக்கு எப்படி கிட்னி சொல்கிறோம், அதே மாதிரி பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு எப்படி ஃப்ளேம் செல் சொல்கிறோம், அதே மாதிரி இந்த லீச்சோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் தான் என்னது, நெப்ரீடியா. ஓகேங்களா? இந்த நெப்ரீடியா வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது 17 pores-ஆக ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் போர்ஸாக ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? மொத்தம் they lie ventrally on the last annulus of each segment from 6 to 22. 1 to 5 மட்டும்தானே மவுத்து. அதுக்கு அடுத்து 6th-லேருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் 17 pores-ல் இந்த நெப்ரிடியோ ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதனோட ரோல் என்ன அப்படின்னா, இது கழிவுகளை வந்து என்ன பண்ணுது, வெளித்தள்ளுறதுக்கு உதவுது. தே லை வென்ட்ரலி ஆன் த, வென்ட்ரலினா என்ன அர்த்தம், டார்சலினா ஃப்ரண்ட்டு, வென்ட்ரலினா பேக் சைடு. முன்னாடி பக்கம் பார்க்கும்போது நெப்ரிடியோ ஃபோர்ஸ் தெரியாது. இதனுடைய வென்ட்ரல் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா 6வது செக்மெண்ட்லேருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் பர்ஸா, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்றுன்னு ஒரு செக்மெண்ட்டோட 2 சைடில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அப்படின்னு 6th-லேருந்து 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் என்ன ஆயிருக்கு, இந்த நெப்ரிடியோ ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ்க்கு வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான், மேல் ஜெனிட்டல் அப்பேச்சர்ஸ். ஆண் இனப்பெருக்க துளை அப்படின்றத தான் என்ன சொல்கிறாங்க, மேல் ஜெனிட்டல் அப்பேச்சர்ஸ். நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிக்கும்போது லீச்ன்றது ஒரு ஹெர்மோபோரைட். சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, காப்புலேட் பண்ணும்போது இதனுடைய ரோல் என்ன, தட் மீன்ஸ் ரெண்டும் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் இல்லையா, அப்போ காப்புலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 2 லீச்சும் காப்புலேட் பண்ணும்போது இந்த மேல் அப்பேச்சர்ஸ் இன்னொரு லீச்சோட ஃபீமேல் அப்பேச்சர்ஸ்க்கு தேவையான ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணிடும், டிரான்ஸ்மிட்டட் பண்ணி விட்டுரும். இந்த ஃபீமேல் அதை ரிசீவ் பண்ணி கொக்குன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அது லேட்டராக பார்ப்போம். ஸோ மேல் ஜெனிட்டல் போர், இட்ஸ் த மிட் வென்ட்ரல் ஓப்பனிங். இப்போ மிட் டார்சல்னு சொல்லி எங்கே பார்த்தோம், ஆனஸ் பார்த்தோம். மிட் வென்ட்ரல்னா டார்சலும் இல்லாமல் வென்ட்ரலும் இல்லாமல் ஒரு மாடரேட்டாக இன்பிட்வீன் ஃபார்மட்டில் என்ன ஆயிருக்கு, சிட்டுவேட்டட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த ஜெனிட்டல். அப்படின்னாலே காப்புலேஷனுக்கு உதவக்கூடிய போர், தட் இஸ் கால்ட் அஸ் த ஜெனிட்டல் போர் பிட்வீன் த 2nd and 3rd ஆன்லை ஆஃப் த 10th செக்மெண்ட். 10th செக்மெண்ட்டில் 2nd and 3rd ஆனுலை. நான் மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு செக்மெண்ட்னா ஒரு 10 ஆனுலை இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆனுலையில் என்ன இருக்கும், செக்மெண்டல் ரிசபெட்டாஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு ஆனுலையும் ரிசபெட்டாஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், மேல் ஜெனிட்டல்னால் 10th செக்மெண்ட்டில் 2nd ஆனுலை அண்ட் 3rd ஆனுலையில் என்ன இருக்குது, அந்த குட்டி ஓப்பனிங் வந்து அந்த செக்மெண்ட்டில் அந்த ஆனுலை இருக்கக்கூடிய இடத்துல மேல் ஜெனிட்டல் போர் வந்து என்ன ஆயிருக்கு, சிட்டுவேட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா? மிஸ் என்ன பேசுகிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் போர். ஃபீமேல் ஜெனிட்டல் போர், இட் லைஸ் மிட் வென்ட்ரலி பிட்வீன் த 2nd and 3rd ஆனுலை ஆஃப் த 11th செக்மெண்ட். மேல் ஜெனிட்டல் போர் வந்து 2nd and 3rd ஆனுலை ஆஃப் த 10th செக்மெண்ட்டு. ஃபீமேல் ஜெனிட்டல் போர் வந்து 2nd and 3rd ஆனுலை ஆஃப் த என்னது 11th செக்மெண்ட். இப்போ மிஸ் என்ன சொல்லிகிட்ருக்கேன், இப்போ பாருங்களேன், இப்போ
இப்போ இது வந்து என்னது ஒரு செக்மெண்ட். இது வந்து என்னது ஒரு செக்மெண்ட். இப்போ இங்கேருந்து மிஸ்ஸு ஒரு செக்மெண்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, இந்த மாதிரி உள்ள இன்டர்னலி என்ன இருக்குது, செக்மெண்டட் ஆனுலைனால் ரிங் லைக் ஃபார்மட்டால் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது ஃபஸ்ட்டு ஆனுலை, இது செகண்ட், இது தேர்டு. ஓகேங்களா. இப்போ மிஸ் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், இந்த ஃபஸ்ட்டு ஆனுலையில் செக்மெண்டல் ரெசபெட்டாஸ் இருக்கும். ஸோ அதை டச் பண்ண வேணாம். செகண்ட் அண்ட் தேர்ட், இப்போ இது வந்து 10th செக்மெண்ட்னா இதில் செகண்ட் அண்ட் தேர்டுக்கு நடுவில் என்ன ஆகுது, இந்த ஜெனிட்டல் போர் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சப்போஸ் இது 11th செக்மெண்ட்டாக இருந்தால் இந்த செகண்ட் அண்ட் தேர்டுக்கு நடுவில் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா. பாருங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ். இப்போ மிஸ்ஸு சொன்னது தான். எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா வெளியில் தெரியக்கூடிய துளைகள், ஓட்டைகள், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ். ஒரு லீச் எடுத்து பார்த்தோம்னா அதனோட பாடியில் எங்கெங்கெல்லாம் மைன்யூட் போர்ஸ் ஆர் அப்பர்ச்சர்ஸ் துளைகள் வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. எக்ஸ்டர்னல்னால் வெளியில், அப்பர்ச்சர்ஸ்னால் கோல், ஒரு துளை, போர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ நமக்கு மவுத்து ஆனஸ் மாதிரி. ஓகேங்களா. தென் பாருங்கள், தென் மவுத் மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சர்ஃபேஸ். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எஸ், மவுத் அப்படின்றது எங்கே இருக்குது, மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆன்டீரியர் சக்கரில், ஆன்டீரியர் சக்கர் அப்படின்னா மேலே 1 to 5 செக்மெண்ட் இருக்கக்கூடியது ஆன்டீரியர் சக்கர். அதனோட சென்ட்ரல் பார்ட்டில் தான் மவுத் வந்து என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து ஆனஸ், மிட் டார்சல் சைட் ஆஃப் த 26th செக்மெண்ட். ஓகே. நெப்ரிடியோஃபோர்ஸ் 17 pairs லைஃப் ஃப்ரம் 6 to 22. இதை தான் ப்ரீவியஸாக மிஸ் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா. 17 pairs எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 6th to 22 செக்மெண்ட்ஸில். மேல் ஜெனிட்டல் போர் எங்கே இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் ஆன்லே ஆஃப் த 10th செக்மெண்ட். இப்போ ஃபீமேல் ஜெனிட்டல் போரும் சேம் தான், செகண்ட் அண்ட் தேர்ட் ஆன்லே ஆஃப் 11th செக்மெண்ட். 10th செக்மெண்ட்டில் மேல் இருக்கும், போர் இருக்கும். 11th செக்மெண்ட்டில் வந்து என்ன இருக்கும், ஃபீமேல் ஜெனிட்டல் போர் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், டிவிஷன் ஆஃப் த பாடி. இதனோட பாடியில் இப்போ பேசிக்காக நமக்கு 33 செக்மெண்ட்ஸ்ன்னு தெரியும். இதை எத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, செஃபாலிக் ரீஜன், செஃபாலோ அப்படின்னாலே ஹெட்டு. இதனோட தலைப்பகுதி 1 to 5. இங்கே தான் ஆன்டீரியர் சக்கர், மவுத்து, ஐஸ் எல்லாமே இருக்குது. செஃபாலிக் இண்டிகேட் தி என்னது, ஹெட். தென் ப்ரீ கிளைட்டர்லார் ரீஜன். இப்போ கிளைட்டர்லார்னால் மிஸ் என்ன சொன்னேன், அந்த கொக்குனை ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய பகுதியை தான் இப்போ நம்ம எர்த்துவாமில் 14th to 17th செக்மெண்ட் கிளைட்டர்லார் ரீஜன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி கிளைட்டர்லார் ரீஜனா 9th 10th 11th இதுக்கு முன்னாடியும் ஆன்டீரியர் சக்கருக்கு பின்னாடியும் கிளைட்டர்லாருக்கு முன்னாடி இருக்கிறதுனால அந்த பார்ட்டை ப்ரீ கிளைட்டர்லார் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 6th 7th 8th. அப்போ செஃபாலிக்னா ஹெட்டு, கிளைட்டர்லார் ரீஜியன்னா கொக்குன் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய ப்ரீடிங் ஏரியா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ப்ரீ கிளைட்டர்லார் ரீஜியன். அடுத்து கிளைட்டர்லார் ரீஜியனுக்கு அடுத்து இருக்கிறது மிடில், மையப்பகுதி 12 to 22. காடல் அப்படின்னாலே டெய்ல், அப்போ போஸ்டீரியர் பார்ட் அப்படின்னு அர்த்தம். அது 23rd to 26th செக்மெண்ட்டில் இருக்குது. போஸ்டீரியர் சக்கர் லாஸ்ட் 7 செக்மெண்ட்ஸோட ஃபியூஷனை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்டீரியர் சக்கர்னு சொல்கிறோம். ஸோ டிவிஷன் ஆஃப் த பாடியில் டோட்டலி 6 டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, செஃபாலிக். செகண்ட் ஒன் ப்ரீ கிளைட்டர்லார், தேர்ட் ஒன் கிளைட்டர்லார், தென் மிடில், அடுத்து காடல் அண்டு போஸ்டீரியர். ஓகேங்களா. அப்போ 6 டிவிஷனில் ஃபஸ்ட்டு ஹெட்டு வந்து 1 to 5, அடுத்து ப்ரீ கிளைட்டர்லார் 6 7 8, அடுத்து கிளைட்டர்லார் 9 10 11, மிடில் பகுதி 12 to 22, காடல் போஸ்டீரியர் பார்ட் 23 to 26, போஸ்டீரியர் சக்கர் வந்து லாஸ்ட் 7 செக்மெண்ட்டோட ஃபியூஷன். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், பாடி வால். இதனுடைய பாடி வால்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்கின் அப்படின்னா அதில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், ஆமாவா? அதே மாதிரி இதனுடைய பாடி வால்ஸில் எத்தனை லேயர்ஸ் வந்து என்னது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. பாருங்கள், தெர் ஆர் 5 லேயர்ஸ். There are 5 layers present in the body wall of the leech. The first layer is called as water cuticle. It is the outermost layer. இப்போ பேசிக்காக நம்ம லீஃப்லாம் வெளியில் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து எபிடெர்மிஸ் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி இதில் வந்து என்ன இருக்குது, அந்த வெளியில் வந்து லீச் எர்த்துவாமோட அவுட்டர் சர்ஃபேசஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வாட்டரியாக அப்படியே கொலன்னு ஜெல்லி லைக் ஃபார்மட்டாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கியூட்டிக்கல் இருக்கிறதுனால அதுக்கு அந்த வழவழப்பு தன்மையை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. வார்ம்ஸ் எப்பயுமே வந்து எப்படி இருக்கும், மாய்ஸ்டனாக அப்படி மியூக்கஸ் ஃபார்மட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கியூட்டிக்கல். ஓகே. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா எபிடெர்மிஸ். த
கியூட்டிக்கலுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் என்னது எபிடர்மிஸ் which lies below the cuticle. the next one is what அப்படின்னா டெர்மிஸ். இந்த டெர்மிஸ் வந்து எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடியது தான் வந்து என்னது டெர்மிஸ். இது வந்து கனெக்டிவ் டெஷ்யூஸ்னால வந்து என்ன ஆயிருக்கு எபிடர்மிஸோட வந்து என்ன ஆயிருக்கு கனெக்டட் ஆயிருக்கு. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். the body wall of leech include 5 layers. the outermost layer is called as the cuticle. it secreted a mucus substance that give சரியா ஜெல்லி லைக் ஃபார்மட் டு த அவுட்டர் சர்ஃபேசஸ் ஆஃப் த லீச். தென் அதுக்கு அடுத்து வரக்கூடியது எபிடர்மிஸ் விச் லைஸ் பிலோ த கியூட்டிக்கல். அடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடியது டெர்மிஸ். இது வந்து எபிடர்மிஸ்க்கு கீழே கனெக்டிவ் டிஷ்யூனால் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து டெர்மிஸ்க்கு அடுத்து வரக்கூடியது என்னது மஸ்குலார் லேயர். இந்த மஸ்குலார் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ஒன்று சர்க்குலார், இன்னொன்று லாங்கிடியூடினல். என்னது சர்க்குலார்னா ரவுண்டட் ஃபார்மட், லாங்கிடியூடினல்னா நீளமாக இருக்கக்கூடிய இந்த தசைகள் வந்து மஸ்குலார் லேயரில் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே பாட்டிராய்டல் டிஷ்யூஸ். என்னது பாட்டிராய்டல் டிஷ்யூஸ் லைஸ் beneath the longitudinal muscles. மொதல் கியூட்டிக்கல், அடுத்து எபிடெர்மிஸ், அடுத்து டெர்மிஸ், அடுத்து மஸ்குலார் லேயர். அந்த மஸ்குலார் லேயரில் சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூடினல் மசில்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடியது பாட்டிராய்டல் டிஷ்யூஸ் லைஸ் beneath the longitudinal muscles. இந்த சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூடினல் மசில்ஸ் இருக்குல்ல அதுக்கு கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய திசுவுக்கு பேர் தான் என்னது பாட்டிராய்டல் டிஷ்யூஸ் அண்ட் ஃபில்ஸ் த என்டையர் சீலோம் அரவுண்ட் த கட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுன்னா நம்மளோட இன்டெஸ்டைனல் ஃபார்மட்டு. நம்ம சீலோமிக் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, சீலோமேட்ஸ், ஏசிலோமேட்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கோம்ல, பாடி கேவிட்டி, அதை ஃபுல்லுமே இந்த பாட்டிராய்டல் டிஷ்யூஸ் வந்து என்ன ஆயிருக்கு சரௌண்ட் பண்ணிட்டு. ஐ ஃபீல் இட்ஸ் அ ஈஸி கான்செப்ட். பாடி வால், லீச்சோட பாடி வாலில் 5 கேட்டகரிஸ் இருக்குது. அவுட்டர் கியூட்டிக்கல், அடுத்து எபிடெர்மிஸ், அடுத்து டெர்மிஸ், அடுத்து மஸ்குலார் லேயர். Muscular layer contain 2 type of muscles, circular as well as the longitudinal muscle, that is the botryoidal layer. longitudinal muscles beneath-la இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு பேர் தான் பாட்டிராய்டல். இது சென்டரில் இன்டெஸ்டைன் இருக்கக்கூடிய கட்டை சிலோமிக் ஃபார்மட்டை என்ன பண்ணியிருக்கு கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா லோகோமோஷன். லோகோமோஷன்னா என்ன அர்த்தம்? இடப்பெயர்ச்சி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன ஆகுறது, எப்படி வார்ம்ஸ் வந்து லோகோமோட் பண்ணுது. இந்த க்ரௌலிங் மூமெண்ட். இப்போ பேசிக்காக வார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சப்ஸ்ட்ராட்டத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மூவ் ஆகும். ஓகேங்களா? தென் இதில் 2 டைப் ஆஃப் லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மசில்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்ட்ராக்ஷன்? தசைகளை சுருக்கி விரிப்பதன் மூலமாக. இப்போ வார்ம்ஸ் லோகோமோட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? தென் எப்படி பண்ணோம்? அதனோட மசில்ஸ் அப்படியே சுருக்கிட்டு அப்புறம் விரிக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்குச்சு அப்படின்னா பேக் சைடில் சப்ஸ்ட்ராட்டமாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் மூலமாக அது லோகோமோட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த சக்கஸ் சர்வ் ஃபார் அட்டாச்மெண்ட் டியூரிங் த மூவ்மெண்ட் ஆன் த சப்ஸ்ட்ராட்டம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆன்டீரியர் சக்கரோட ரோல் ஃபீடிங்னும், ஆன்டீரியர் அஸ் வெல் அஸ் த போஸ்டீரியர் சக்கர் வந்து ஹோஸ்ட் அட்டாச் பண்ணுறதுக்கும் லோகோமோஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த லீச்சில் 2 டைப்ஸ் ஆஃப் லோகோமோஷன் அக்கர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூவ்மெண்ட். இட் அக்கர் வித் த ஹெல்ப் ஆஃப் தி longitudinal as well as the circular muscles. இந்த மசில்ஸோட உதவினால் நடக்குது. அது கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுனால இது லோகோமோட் பண்ணுது. இது லோகோமோஷன் பண்ணுறதுக்கு சக்கஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சக்கஸோட ரோல் என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ராட்டத்தை அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுது உதவுது. ஓகேங்களா? அடுத்து ஸ்விம்மிங் மூமெண்ட். இது வந்து ஃபிஷ்ஷஸோட பிளட்டெல்லாம் சக் பண்ணும் அப்படின்னு அதனோட சாங்கினிவோரஸ் நேச்சரில் பார்த்தோம்ல. இது பாண்ட்ஸ், லேக்ஸில், லோ ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இது வாட்டர் பாடிஸில் இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக வந்து என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணும். தட் இஸ் அ அண்டுலேட்டிங் மூமெண்ட் இன் தி வாட்டர். ஓகே? தென் லோகோமோஷன், தேர் ஆர் 2 டைப்ஸ், லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட், கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் with the help of the 2 different type of the muscles, and also the suckers help in this process. Then swimming movement means if presence in the water, it swim actively. That movement is called as the undulating movement. So students, in the lesson la நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா Hirudinoria granulosa is the scientific name of leech. Invertebrates-க்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிளாக ஃபைலம் அனலிடாவில் இருக்கக்கூடிய இந்தியன் கேட்டில் லீச் Hirudinoria granulosa-வோட டாக்ஸானமிக் பொசிஷன் பார்த்தோம். இட் கம் அண்டர் ஃபைலம் அனலிடா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் இதனோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் பார்த்தோம். இது எந்த மாதிரியான பிளேசஸில் இருக்குது, இதனுடைய ஹேபிடேட் என்ன, இதனுடைய ஹேபிட் வந்து சாங்கினிவோரஸ் இன் நேச்சர், பிளட் சக்கிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனோட வெளிப்புற தோற்றம் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியில்
அதனோட ஷேப் அண்ட் சைஸ் எப்படி இருக்கும், இது வேமிஃபார்மாக இருக்கும், எலாங்கேட்டடாக இருக்கும், ரிப்பன் லைட்டில் இருக்கும், 35 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். அதனோட கலர் பார்த்தோம். நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன் பற்றி பார்த்தோம். தென் ரிசபெட்டாஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து ஆன்டீரியர் அண்ட் ஓரல் சக்கஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். வெளிப்புறத்தில் என்னென்ன துளைகள் இருக்குது, மவுத், ஆனஸ், நெப்ரிடியோஃபோர், மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் போஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து டிவிஷன் ஆஃப் த பாடி பற்றி பார்த்தோம். இதனோட பாடியை 6 மேஜர் டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இதனுடைய பாடி வால்ஸ் பற்றி பார்த்தோம். பாடியில் 5 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கியூட்டிக்கல், எபிடெர்மிஸ், டெர்மிஸ் as well as the muscular layer and botryoidal tissue அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Finally 2 type of locomotion exhibit the crawling movement as well as the swimming movement பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி எலாபரேட்டடாக பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.